ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராவணனுக்கு புத்திமதி சொல்லி பார்க்குறார். ஆனால் அவர் எதையும் கேட்டுக்கிறதா இல்லை. அப்போது இறுதியாக மாரீச்சன் சொல்கிறார், உனக்கு இந்த மாதிரி ஒரு யோசனையை சொன்ன அமைச்சன் யார்? நற்குணமும் புகழும் அரச பதவியில் தான் இருக்குது. அரசன் தறிக்கட்டு அலைஞ்சான்னாக்கா அவன் ஆட்சிக்கு உட்பட்ட ராஜ்யத்தில் இருக்க மக்களும் அதே கதியை தான் அடைவான். கொடுமையான வழியினால் ஒரு ராஜ்யத்தை திறமையாக ஆளவே முடியாது. கரடு முரடான பாதையில் கண்மூடித்தனமாக தேரை செலுத்தி அதை கவிழ்த்து அழிச்சிடுற தேரோட்டி போல தவறான வழியில் அரசனை இட்டு செல்கிற அமைச்சர்கள் ராஜ்யத்தின் அழிவுக்கே காரணமாயிடுறாங்க. வன்முறையிலையும் தீய வழியிலையும் நாட்டமுடைய மன்னனால் ஆளப்படுற மக்கள் நரியினால் பாதுகாக்கப்படுற ஆடுகள் போன்றவா தான். ராவணா, நீ உன்னுடைய அழிவையும் ஓ மக்களுடைய அழிவையும் நாட தொடங்கிட்ட. ராமனால் நான் அழிக்கப்படுவேன்றது உறுதி. ஆனால் என்னை காட்டிலும் நீ தான் பரிதாபத்துக்குரியவன். ராமனின் கைகளால் மரணத்தை சந்திக்கிறதுன்றது எனக்கு மேன்மையை தான் தரும். என்னை கொன்ன பிறகு ராம யுத்த காலத்தில் ஒன்றை அழிப்பான். உன்னுடைய ராஜ்யம் அழியும், உன்னுடைய மக்கள் அழிவாங்க. நீயோ லங்கையை தப்பிச்சுடக்கூடும்னு கனவெல்லாம் காணாத. இப்படி சொன்ன மாரீச்சன் மனம் நொந்து சொல்கிறார், இப்படி உங்ககிட்ட பேசுகிறதுனால எந்த பயனும் விளைய போகிறது இல்லைன்றது எனக்கு நன்னா தெரியும். அழிவை நெருங்கிட்ட மனுஷா நல்ல நண்பர்களுடைய வசந்தியான அறிவுரையை கேட்குறதே கிடையாது. இதுதான் உலக நியதியாக நடந்துட்டுருக்கு. நான் புறப்படுறேன், நான் சொன்ன மாதிரியே செய்கிறேன். என் அழிவை நோக்கி நான் போயின்னு இருக்கேன். அதுக்கு பின்ன நீயும் அழிவேன்னு தன்னோட பேச்சை முடிச்சுக்கிறார். ராவணன் சொல்கிறார், மாரீச்சா, நீ எடுத்த முடிவு தான் சரியானது. இதுக்காக நான் உன்னை ரொம்ப மெச்சிக்கிறேன். இந்த காரியத்தில் உன்னுடைய பங்கை நீ செஞ்சு முடித்த பிறகு நான் ஏற்கனவே சொன்னது போல் உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நீ போகலாம்னு சொல்கிறார். அப்போது ராவணனும் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ ராவணன் உபதேசம் செய்கிற மாரீச்சன் சொல்கிறார், அன்பு வழி நாடாமல் நாட்டை காப்பாற்றுறவா நெறி சார்ந்த நடைமுறையை விட்டுட்டு வரியை வசூலிப்பாங்க. மற்றொரு கூடைய அவரோட வாழற மனைவியை தான் கொள்ள முனைகிறவங்க இந்த வகையான வாழை போல தான் அழிஞ்சிடுவாங்கன்னு சொல்கிறார். அப்போ ராவணன் சொல்கிறார், மூலத்துக்கும் தலைவனாக நான் வென்று முடிச்சுட்டேன். இந்த நிலையில் எதிரிகள் கிடச்சா அதை விட எனக்கு இனிமையான விஷயம் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. என் உத்தரவுப்படி நீ ஏவல் பண்ணத்தான் வேணும். சிந்தனை செஞ்சு அரசனுக்கு பாதுகாப்பு செய்கிற அமைச்சர்களுடைய வேலையை நீ எப்படி செய்ய முடியும்னு கேட்குறார். சரின்னுட்டு ராவணன் உடைய இச்சைக்கு செஞ்சு மாரீச்சன் தங்கமான உருவெடுத்துக்கிறார். சீதையை தேடி போகிறார். துளசிதாசர் ராவண மாரீச்சன் உரையாடலை ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறார். தான் சொன்ன நல்ல வழியை ராவணன் மறுக்கும்போது மாரீச்சன் இவன் கையில் சாவறதை விட ராமபாணத்துக்கு இறையாறதே மேலானதுன்னு தீர்மானித்து ராமபாதங்களில் மனசில் நிறுத்திண்டு தன்னுடைய நற்கதி கிடைக்க போகிறதுன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக தங்கமான உருவெடுக்கிறதா ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறார் துளசிதாசர். சரி, ராமனுடைய தேரில் அவனும் மாரீச்சனும் ஏறிக்கிறாங்க, புறப்படுறாங்க. ராமனுடைய ஆசிரமம் அமைஞ்சிருக்க இடத்துக்கு அருகில் போகிறாங்க. ராவணன் அந்த இடத்த மாரீச்சனுக்கு அடையாளம் காட்டுறார். இங்கே தான் உருமாறி நீ சீத்தை முன்ன காட்சி அளித்து அதுக்கு பின்ன நான் சொன்னபடி நடந்துக்கணும்னு சொல்கிறார் ராவணன். அப்போ மாரீச்சர் தங்கமானா உருவெடுக்கிறார். ரத்னங்களால் இழைக்கப்பட்ட கொம்புகள், மூக்கின் மேலே தாமரையை ஒத்த ஒரு மாணிக்கம், வயிறு பாகத்தில் பலவித வைரங்கள், உடலெங்கும் வெள்ளி புள்ளிகள்னு ஒளி வீச தங்கமானா உருவெடுக்கிறார். ராமருடைய ஆசிரமத்துக்கு அருகே ஓடுறார். இங்கேயும் அங்கேயும் அந்த மானு ஓடுறதை பார்த்து நாலா திசையிலையும் அது பரப்புன ஒளியால் அந்த காடே பிரகாசிக்கிற மாதிரி இருந்தது. சீத்தையோட கவனத்தை கவர்ற வகையில் அவள் கண் முன்னே இவர் போய் நிற்கிறார். பின்ன மறைஞ்சிக்கிறார், மீண்டும் தோற்றம் அளிக்கிறார். இப்படியே இருக்கார். சீதை அதை பார்க்குறாங்க, ரொம்ப வியப்படைகிறாங்க. இந்த மானை பார்த்துட்டு தாமரை போன்று தன்னுடைய கண்களை அகல விரித்து மீண்டும் மீண்டும் அந்த மானை பார்க்குறாங்க. சீதை பரவசம் அடைகிறாங்க. தான் மனசை கவர்ந்த அந்த வித்தியாசமான மானை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற சீதை, என் பிரபுவே வாங்க வாங்க, விரைஞ்சு வாங்க, உங்கள் சகோதரனோடு இங்கே அந்த அதிசயத்தை பாருங்கன்னு ராமரை கூவி அழைக்கிறாங்க. இப்படி சில முறைகள் சீதை அழைச்சதை கேட்டு ராமரும் லக்ஷ்மணனும் அங்கே பார்க்குறாங்க. அந்த மானை பார்க்குறாங்க. அதை பார்த்த மாத்திரத்திலே லக்ஷ்மணனுக்கு ஒரு சந்தேகம் வர்றது. அந்த அதிசயமான் உண்மையான ஒரு மிருகம் இல்லைன்னு எடுத்த அடுப்புலேயே தீர்மானம் செஞ்சுடுறார் லக்ஷ்மணன். ரத்னங்களால் இழைக்கப்பட்ட உருவம் அமைஞ்ச இந்த மான் பூமியின் மேலே இல்லை, அது ஒரு மாயை தான், அதில் சந்தேகமே இல்லை. நினச்ச உருவத்தை எடுத்துக்கிற வல்லமை படித்த மாரீச்சன் இது போன்ற உருவங்களை எடுத்துட்டு காட்டில் பல பேரை கொண்டு இருக்கான்னு நம்ம அறிஞ்ச விஷயம்தான் இது. இந்த மான் மாரீச்சனாக தான் இருக்கணும்னுட்டு லக்ஷ்மணன் சொல்கிறார். லக்ஷ்மணனை குறுக்கிட்டு சீதை, இந்த மானிய மனசை ரொம்ப கவர்ந்துட்டுது பிரபுவே, அது எனக்கு பிடிச்சிட்டு வாங்கோ. இது போன்ற ஒரு அற்புதமான இதுவரை நான் பார்த்ததே இல்லை.
வனவாசம் முடிஞ்சு நம்ம எல்லாரும் அயோத்திக்கு திரும்பி நீங்கள் மன்னராக முடிசூட்டின பிறகு இந்த மான் அந்த அந்தப்புறத்தை அலங்கரிக்க ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவருடைய வார்த்தைகளை மேலும் தொடர்றது அது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.